ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்டி விலாக்ஸோட 5வது வீடியோ இது. இது வந்து ஃபஸ்ட்டு டைம், எனக்கே ஃபஸ்ட் டைம் இது. அதாவது இப்போ மணி என்னன்றவங்க காமிக்கிறேன். ஏன் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மணி 3 மத்தியானம் 3 இல்லை, இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஏன் இந்த டைம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, நேற்று இந்த வீடியோவில் டான்சர் 2024 கவுன்சிலிங் டேட் ரிலீஸ்ட் அஃபீஷியல்னு ஒரு 3rd வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி gct.ac.in இன்னும் லைவ் ஆகலை, பட் லைவ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ லைவ் ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த சூடான அப்டேட். ஸோ இவ்வளோக்கு இவ்வளோ இன்ஸ்டன்டேஸாக யார் யூடியூப்பில் டான்சருக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நான் கொடுக்குறேன், இனிமேட்டும் கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆர்எம்டி விலாக்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் இன்ஸ்டேனியஸ் அப்டேட்ஸ், லைவான அப்டேட்ஸ் ஆன் டான்சர் 2024க்காக. ஸோ நீங்கள் வந்து லைவாக அதை பார்க்கலாம், சும்மா மட்டும் சொல்கிறது இல்லை, நம்ம ஒரிஜினலாக பண்ணுறது தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிசிடி கோயம்புத்தூர் ஜிசிடி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிஎன்எம்பிஏஎம்சிஏ கவுன்சிலிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் அஃபீஷியல் கவுன்சிலிங் போர்ட்டல் விண்டோ ஃபார் டான்சர் 2024. இதில் நீங்கள் வந்து டென்டேட்டிவ் ஷெல் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9/6 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நேற்றே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது கமெண்ட்ஸ்மெண்ட், அதாவது இன்றைக்கி ஆரம்பிக்குது, இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விண்டோ வந்து எவ்வளோ நாளைக்கு ஓப்பனில் இருக்குன்னா 4/7 நெக்ஸ்ட் மந்த் 4 வரை ஓப்பனில் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து அடுத்த மந்த் 22ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் இருக்கும், அப்புறம் எம்சிஏ கவுன்சிலிங் இருக்கும், ஃபைனலாக தான் எம்பிஏ கவுன்சிலிங் வரும். இதுக்கான டேட்ஸ் இப்போதைக்கு அவங்க சொல்லலை, இனிமேட்டு சொல்லுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன்று சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதான் வந்து டென்டேட்டிவ் சொல்லப்பட்டிருக்க விஷயம். இப்போது நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தலாம். ஸோ நம்ம இந்த விண்டோவை பார்த்தோம்ல, இங்கே வந்து என்ன பண்ணணும், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டான்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி சேவ் கொடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியும் இப்போ நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்பீங்க, அதாவது ப்ராக்ரஸில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அப்போ அந்த கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் இந்த மாதிரி நேம் ஆஃப் த பேரண்ட்டு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, நீங்கள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா இல்லையா, அதுக்கப்புறம் ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ஏபிலிட்டி கோட்டாவா, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு, ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர், எங்கே பிறந்தீங்க, உங்களோட மதர் டங்கு, ஃபைனல் எக்ஸாம் இருக்கீங்களா இல்லை பாஸ் ஆகிட்டீங்களா. இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்போயும் தான் போடணும். அதுக்கப்புறம் அந்த மந்த்து, இயரு அண்ட் மோட் ஆஃப் ஸ்டடி, மோஸ்ட்லி நம்ம எல்லாம் ரெகுலர் தான் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்ததாக வந்து உங்களோட 11th 12th டிகிரி எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த ஸ்கூல் ஆர் காலேஜில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களோட காலேஜ் நேம், அதோட அட்ரஸ்ஸு, யூனிவர்சிட்டி. இப்போ நான் வந்து பிஷப் காலேஜ் திருச்சியில் இருக்குது, அண்ட் அது வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி. நான் வந்து ஜுவாலஜி மேஜர். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டோட மந்த், இயர், இதெல்லாம் மார்க் ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த மேக்ஸிமம் மார்க், சிஜிபியும் அப்ளைன் மார்க்கும் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் மார்க்கும் அப்ளைன் மார்க் அதே கால்குலேட் பண்ணி காமிச்சு பர்சன்டேஜ் காமிக்கும். இது கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து மேனுவலாக நீங்கள் வந்து அதை மாற்ற முடியும். அது வந்து எடிட்டபிள் செக்ஷன் தான். அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரை போட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு செக்கு ரிவ்யூக்காக காமிக்கிறாங்க. இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் போய் எடிட் பண்ணிக்கலாம். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்னா இந்த கண்டினியூ டு பே பட்டன் அமைக்கினீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு அமௌண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜென்ரல் கேட்டகரி லைக் பிசி ஓசியாக இருந்தீங்கன்னா 600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 2 பேங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேறு பேங்க்கில் இருந்தால் பே பண்ண முடியாதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது, ஜஸ்ட் கேட்வே தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து நிற்கும். ஸோ அதாவது நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு, பட் இன்னமும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணல. ஸோ இந்த இதுக்கு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பண்ண பிறகு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ப்ரொவிஷனலும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், இல்லாட்டி நோ இஷ்யூஸ், நீங்கள் அடுத்து வந்துடலாம். ஸோ டான்சர் 2024 மார்க் ஷீட்டு, ஹால் டிக்கெட், இதையுமே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம், பட் வேறு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் பண்ணணும், அப்புறம் சைன் பண்ணணும்.
ஃபஸ்ட்டுலேருந்து 5th செமஸ்டர் வரை கம்பல்சரியாக பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா 1 to 7 கண்டிப்பாக பண்ணணும். ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் அதை விட்டுறலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இதை தாண்டி வேறு எந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டு ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. உங்களுக்கு இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓவர். அதாவது வித் இனிஷியல் பேமெண்ட்டும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓவர். இதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷன் மட்டும்தான். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் 22 தான். அப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுறது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு டான்செட்டு இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024க்கு யூடியூப்லேயே நம்ம வீடியோ தான் முதல் வீடியோவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தாருங்கள். எப்படி தரலாம் அப்படின்னா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ டூ சப்போர்ட் கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.